வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்ட ராஜா சாப் படத்தோட ரோஸ்ட் தான். நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். கமெண்ட்ஸ்ல கேட்டீங்களே, கேட்டீங்க ஒரு சில பேர் கேட்டீங்க. ஆனா இந்த படத்தை நான் ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த ஒரு சீன் தான் இந்த படத்தை கண்டிப்பா நம்ம ரோஸ்ட் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு எனக்கு தோண வச்சுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். பிரபாஸ் வந்துட்டு ஏன் இந்த படத்துல நடிச்சாருன்னே தெரியல. ஒரு தடவை தான் மிஸ்டேக் போடும். செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது. செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய வந்து தான் முட்டாள். இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள் குப்பையா இருந்தாலும் அது மக்கிடும். ஆனா இது மக்காத குப்பை. இது மக்க 300 வருடங்களாகும். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. எப்பா எவ்வளவு நாளாச்சு இவங்களை பார்த்து. ஆனா இந்த ஒரு சீன் மட்டும் தான் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் படம் முழுக்க நானும் தேடிக்கிட்டே இருப்பேன், வரவே மாட்டாங்க. ஒரே ஒரு இடிக்கிற சீனுக்காக இவங்களை வர வச்சிருக்கீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்காடா? அட்லீஸ்ட் அந்த பாட்டுலயாச்சும் வந்து ஒரு குத்தாட்டம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுவும் இல்ல. இதுவே எனக்கு ஒரு மன உளைச்சலா போயிட்டு. நம்ம இந்தியன் சினிமாவோட பாரம்பரியமே ஒரு பொண்ணுகிட்ட வம்பு இழுப்பானுங்க, ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. இதுதான் ஹீரோ என்ட்ரியா இருக்கும். கஷ்டப்படுத்தவே கூடாது. இது எப்படிப்பட்ட ஒரு அதர பழசான சீனு. இததான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கானுங்க. அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்? இல்லடா, சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன ஒரு அடி அடிப்பாரு. ஓப்பனிங் சாங்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் அடிக்கிறது, ஒரு ஃபைட்டு, ஒரு சேசிங், அதுக்கப்புறம் சாங் வந்தா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு அடி டக்குன்னு கட் பண்ணா சாங்கு. சண்டே அடுத்த திருவிழாவில் போடுவோம். இப்ப சாங்க போடுவோங்கிற. லாரியை வச்சு ரெபல் ஸ்டார்னு போடுவானுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரபாஸுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி பியூட்டியா இருக்கும் போது அவங்களோட நகைகள், சொத்துக்கள் இதெல்லாத்தையும் சமுத்திரக்கனி சூட்டிட்டு போயிடுவாரு. அந்த சமுத்திரக்கனியை விரட்டிக்கிட்டு இவரோட தாத்தா வந்து போயிடுவாரு. பாட்டிக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. பல வருடங்கள் ஆகியும் நகையும் வரல, சமுத்திரக்கனியும் வரல, தாத்தாவும் வரல. அப்படியே போனவரு ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த தாத்தாவை தேடி பிரபாஸ் போறாரு. எதுக்காக? இந்த பாட்டியையும் தாத்தாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. பாட்டி லவ் யூ see you. எப்படி பிரபாஸ் அவங்க பாட்டி ஏமாத்தினவரை கண்டுபிடிக்க போறாரோ, அதே போல உங்க கரியர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அப்பதான் உங்க அப்ரைசல் ப்ரமோஷன் எல்லாம் ஈஸியா வாங்க முடியும். அதுக்கு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க இதை பாருங்க. நவ் அப்ரைசல் மந்த் ஹேப்பனிங். மீ ஒர்க்கிங் ஹார்ட் வான் ஹைக். It's appraisal month now. I have been working hard and I'm hoping for a hike. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா? இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். மத்த கோர்சஸ் நிறைய இருந்தும் நான் ஏன் சூப்பர் நோவா ப்ரோமோட் பண்றேன்னா, நம்மள நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே திங்கிங் லேக் தான். தமிழ்ல யோசிக்கிறோம், ஆனா இங்கிலீஷ்ல பேச தடுமாறுறோம். சூப்பர் நோவா இங்கிலீஷ் கோர்ஸ் உங்க மைண்ட்ல நடக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஃபாஸ்டா பண்ண ட்ரெயின் பண்ணுவாங்க. இது வெறும் கரெக்ஷன் இல்ல, உங்க பிரெயினை இங்கிலீஷ்ல ஃபாஸ்டா யோசிக்க வைக்கிற ஒரு பிராக்டிஸ். அண்ட் கோர்ஸ்ல உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்க ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட டெடிகேட்டட் கோர்ஸ் உங்களுக்கு மத்த ஏஐ டூல்ஸ்ல கிடைக்காது. இன்னொரு உண்மை என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனாலும் அங்க 20 பேர் முன்னாடி தப்பான இங்கிலீஷ்ல பேச தயங்கலாம். அந்த ஷைனஸ்னாலேயே நிறைய பேர் வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா சூப்பர் நோவால நீங்க பிரைவேட்டா எந்த டென்ஷனும் இல்லாம உங்க சௌரியத்துக்கு இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதனால வாட்ஸ்அப் இங்கிலீஷ் கோர்ஸ், யூடியூப் வீடியோஸ்னு ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா படிக்காம ஸ்மார்ட்டா பேசி கத்துக்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா பேசி கத்துக்குங்க. 1/2 கிலோ அல்சைமர்ஸ் வச்சுக்கிட்டு ரோட்ல ரேம்ப் வாக் பண்ற பாட்டிக்கு வேற ஞாபகம் வருது. எல்லாத்தையும் மறக்கிற பாட்டி தாத்தாவை மட்டும் மறக்கவே இல்ல. இவ்வளவு வருஷம் ஆகியும் மறக்கல. என்ன வசியம் பண்ணான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. ஆனா இந்த பாட்டிக்கு இருந்த ஞாபகம் மறந்து எனக்கு இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. இந்த படம் பார்த்ததையே மறந்துருப்பேன். அழிச்சிடுச்சிட்டி. erase me off your memory. தாத்தா வந்துட்டு ஹைதராபாத்ல தான் அலைஞ்சிட்டு இருக்காருன்னு ஒரு போட்டோல பாத்துறாரு. போட்டோல இருக்க தாத்தா மாதிரி இருக்காரு. இப்ப தாத்தாவை தேடி 5 லட்சம் கடன் வாங்கிட்டு ஹைதராபாத் போறாரு ஹீரோ.
இப்ப உண்மையான ஹீரோயின் என்ட்ரி. இந்த ஹீரோயின் என்ட்ரிங்கிறதே 4-5 டைம் சொல்லுவேன் நினைக்கிறேன். தாத்தாவை தேடி போனவரு ஒரு பொண்ணை பார்த்ததும் அது பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. டேய் நீ தாத்தாவை தேடிதானா வந்த? டேய் அப்படியே விட்டுட்டு போறியே, அது உங்க தாத்தாடா. வந்த வேலையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த வேலையை பார்க்கலாம். ஒரு உமா கட்சவனா அம்மாவே சும்மாட்டான் பாத்தியாம. அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிடுவாரு. அந்த சர்ச்சில் ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். She is suffering from severe heart problem. அதுக்காக தான் கடனா வாங்கிட்டு வந்து 5 லட்சத்துல இருந்து 3 லட்சத்தை எடுத்து கொடுத்துருவாரு. இந்த 3 லட்சம் பாப்பா ஆபரேஷனுக்கு போதும் சார். மகாபிரபு இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? கடன் வாங்கிட்டு வந்த அமௌண்ட்ல இருந்து 3 லட்சம் டொனேஷன் பண்ணிடுறான். ஆபரேஷனா இந்த 10 லட்சம் பணம் இருக்கு, யூஸ் பண்ணிக்க போ. எப்படிங்க உங்களால மட்டும் முடியுது? அப்படிதான்டா தம்பி, எல்லாமே பண்ணுடா தம்பி. அண்ணன் பண்ணாதது என்ன இருக்கு சொல்லு. என்னங்க 3 லட்சம் அசால்ட்டா கொடுத்துட்டாரு. யாருங்க அவரு? ஆனா 3 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ரெசிப்ட் கூட வாங்காம போன ரேர் சோல்டி அவரு. இதை கேள்விப்பட்டதும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்துடுச்சு. அம்மாவுக்கு சேலையே 5000னா உங்க சம்பளம் எவ்வளோ? 5000ங்க. 5000ங்க. ஐயையோ என் மனசுக்குள்ள தீய வச்சா ஐயையோ அவ்வளவுதான் வாங்கிட்டா. ஐயையோ அந்த மாதிரிதான். பெசி நீ நன்னாக போறவ பாஸ்டிலண்டி நீ. ஏடி நீ தான் நன்னாக போறியடி, அப்புறம் என்னடி லவ்? நன்னாவது மண்ணாவது. எனக்கு நீ யாரும் இல்லாததால நன்னாகணும்னு நினைச்சேன். எனக்கு நன்னு வேணாம் ஒண்ணு வேணாம், நான் லவ் தான் பண்ண போறேன். நான் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன். வந்திருக்காது என் சோல்மேட்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கே கடுப்பாயிட்டு. சிரிச்சைன்னு இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். அதான் லவ்னா ஒர்க் அவுட் ஆயிட்டுல. இப்போ ஒரு டுயட் சாங். இந்த கர்மம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப தாத்தாவை கண்டுபிடிக்க போலீஸுக்கு 5 லட்சம் பணம் கொடுக்கணும். அதுக்கு பணம் இல்ல, ஏன்னா டொனேஷன் கொடுத்துட்டாருல. 3 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வரணும். அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி. மாளவிகா மோகனன் வராங்க. 1 கோடி எடுத்துட்டு வராங்க. 1 கோடி அப்பு, 1 கோடி. மாளவிகாவோட தாத்தா பிரபாஸோட தாத்தாக்கு 1 கோடி கொடுக்கணுமா. உங்க தாத்தா கிட்ட இந்த பணத்தை ஒப்படைக்கணும் வந்திருக்காங்க. அவரு பண்ண உதவிக்காக திரும்ப நாங்க பண்ற கை மாறுது. இப்படி ஓப்பனா பணத்தை திறந்து காட்டினா என்ன ஆகும்? ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிடுறான். இப்ப ஹீரோ வந்து சேஸ் பண்ணி பிடிக்க போறாரு. இப்பதான் தெலுங்கு சினிமாவுக்கே உரித்தான நோலாஜிக் சீன்ஸ் தான் வரும். பல்சர் பைக்க கையாலேயே முறுக்கி விட்டுறாரு. என்னடா இது? என்னன்னு தெரியல, இந்த தெலுங்கு படங்கள் நிறைய பார்த்து இதெல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு. பழகிடுச்சு. இப்பதான் குருவி சீன் வருது. அவனை பிடிக்க போனோம்டா, மாடியில இருந்து தம்பிட்டாடா. நான் ஒரு கிறுக்கு குத்திக்கிறேன். இப்போ ஒரு கம்பாரிசன், குருவியா இல்ல ராஜா சாபா, எதுடா தூரம் அதிகம் பார்க்கலாம். இல்லங்க, குருவிதான் பெஸ்ட். என்னதான் இருந்தாலும் நீங்க குருவியை பீட் பண்ண முடியாதுடா. ராஜா சாப் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. ஆல்ரெடி ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா மாளவிகா கூடயே ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. நீ தப்பானவன். இல்ல நீ தப்பானவன் தான். உதடு வழியா வந்தா அவன் வந்து கட்டி பிடிச்சா இவன் விலைக்கு விட வேண்டியதானே. ஆல்ரெடி ஒருத்தி இருக்காங்க, வேணாங்க, இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லாமல. அதை விட்டுட்டு கடிச்சுனா வச்சிருவாரு. அதுக்கு ஒரு சீன் இருக்கு, அதை காமிக்கிறேன். லவ் பைட் ஃபிளாஷ்பேக். அதாவது இவர் வந்து குடி போதையில இருக்கும் போது மாளவிகாவை பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரியே இருந்திருக்கான். போதையில வந்துட்டு விடிவி கணேஷை பார்க்கும்போது உனக்கு ஹீரோயின் மாதிரி தெரியல. அவன் கூட ஒருத்தன் தான், அவனை பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரி தெரியல. மாளவிகாவை பார்க்கும்போது மட்டும் ஹீரோயின் மாதிரி தெரியுது. என்னடா இது? என்னல தூக்குதா? தூக்குதா? போமா பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு
காலையில ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. ஏதோ குடிச்ச விரையில கடிச்சு வச்சிருப்ப, ப்ளீஸ் மன்னிச்சிரு. என்னது குடிச்ச வரியில கடிச்சு வச்சிட்டியா? என்னடா புதுசா இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்பதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு, இது பேய் படமா இல்ல காஜி படமாடா? என்ன மேல வர பேய் படம் சொல்லிட்டு பேயே காமிக்கல, வெறும் காஜியா தான் ஓடிட்டு இருக்கு. அடுத்து சமுத்திரக்கனி என்ன பண்ணிட்டாரு, இவனுங்க தாத்தாவையும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க, நகையும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க, எண்ணெயும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க, பேசாம நாமளே இவங்கிட்ட போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு பிரபாஸ் கிட்ட இவர் மாட்டிப்பாரு. தம்பி, அந்த பஞ்சகார பெட்டிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், சமுத்திரக்கனியோட பேத்தி தான் மாளவிகா. என் தாத்தாவை பத்தி என்னை விட உனக்கு அதிகமா தெரியுமா? ஏன்டா திருட்டு பயலே, நகையை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு பிரபாஸ் வந்துட்டு சமுத்திரக்கனி கிட்ட கேட்பாரு. என்ன நான் திருடனா? டேய் உங்க தாத்தா தான்டா பெரிய திருடன். சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். என்ன கோத்து விட்டுட்டு அவன் போயிட்டான்டா. நான் சொல்றேன், இப்பதான் பிளாஷ்பேக். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்க பாட்டி, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி உங்க பாட்டி சாதா பாட்டி கிடையாது, பொண்டாட்டி, அந்த காலத்து பியூட்டி அப்படின்னு பாட்டிக்கு பில்டப் பண்றாரு. நகர சமஸ்தான வாரிசு. இது வரைக்கும் நார்மல் படமா இருந்தது, இப்பதான் அருந்ததியா மாறுது. அங்க ஜக்கம்மா, இங்க கங்கம்மா. ஜக்கம்மா மாயம்மா திக்கம்மா நீயம்மா. இந்த கங்கம்மாவை கரெக்ட் பண்ணா இந்த சமஸ்தானத்தையே கைப்பற்றலாம் அப்படின்னு தாத்தா பிளான் பண்றாரு. அதுக்காக இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வசிய மருந்த கையில வச்சுக்கிட்டு ஒரு அகோர அதிபதியா என்ட்ரி கொடுக்குறாரு. மந்திர தந்திர வித்தைகளை கத்துக்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கடைசியா அவன் எதிர்பார்த்த மாதிரியே துஷ்ட சக்திகள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டான். இப்ப அவன் மனுஷனே இல்ல, பிரேத பிசாசுகளோட வாழ்ற அந்த அகோராக்களையும் மிஞ்சின அகோராதிபதியா ஆயிட்டான். கங்கம்மாவை வசியம் பண்றதுக்கு மிட் நைட்ல போறான், அந்த அம்மாவும் வருது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு மிட் நைட்ல வீட்டுக்கு வரான், வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு உங்ககிட்ட ஒரு கேசரி குடுக்குறான், அதை வாங்கி சாப்பிடுவீங்களா? இவன் எதுக்குடா மிட் நைட்ல வாசல்ல நின்னுகிட்டு கேசரி குடுக்குறான், அதை சாப்பிடுன்னு வேற சொல்றான், என்னடா அது அப்படின்னு நமக்கே தோணும். பயம், விஷ வச்சிருப்பேன்னு பயம். ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாலே நமக்கு டவுட் வரும். இவன் ஒரு குடுகுடுப்புக்கார மாதிரி இருக்கான், இவன் வந்து கொடுக்குறான், அந்த அம்மா வாங்கி சாப்பிடுது. மிட் நைட்ல ஒருத்தர் வந்து கேசரி கொடுக்குறான், அதை வாங்கி சாப்பிடுற, உனக்கு என்ன அன்னவரி? உனக்கு அப்ப வேணும் தான், நீ உன்னை வசியம் பண்ணது கரெக்ட் தான். அதுவும் யாருன்னா ஜம்ப் பண்ணி தடுத்து நிறுத்தும், அப்பவும் இது போய் வாங்கி சாப்பிடுது. நைட்ல கேசரி கொடுத்து கரெக்ட் பண்றான். இப்ப பாட்டியும் கரெக்ட் பண்ணிட்டான், அந்த மொத்த சமஸ்தானத்தையும் கரெக்ட் பண்ணிட்டான். ஒரு வருஷத்துக்குள்ள கோட்டை கஜானாவை காலி பண்ணிட்டு இதுல வேற திருடிட்டு போன சமுத்திரக்கனி தான், நான் அவனை தேடி போறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். என்ன திருடனாக்கி அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்பதான் ஒரு டவுட், கங்கம்மாவை கரெக்ட் பண்ணிட்டான், இந்த சமஸ்தானமும் அவன் கண்ட்ரோல தான் இருக்கு, அந்த நகை சொத்து எல்லாமே இவங்கிட்ட தான் இருக்கு, ஜாலியா அனுபவிக்கலாம்ல. அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் திருடிட்டு போன? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. புரியல, படம் பார்த்த எங்களுக்கே புரியல. அப்புறம் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தாத்தாவை தேடி போறேன்டா. அந்த சாவுகிராக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து பாட்டி கால விழ வச்சு, தாத்தாவை நான் விட மாட்டேன்டா. தாத்தா தாத்தா, எங்க பாட்டி உழைப்பெல்லாம் திருடிட்டியாடா தாத்தா. உழைப்பெல்லாம் வீணா போச்சே. அவன் கொடுத்த கஷ்டத்தை அவனுக்கே கொடுத்து அனுபவிக்க வைக்கிறேன். என் பாட்டி பியூட்டியா இருக்கும்போது டியூட்டி பண்ணிட்டு போன அந்த தாத்தா விட மாட்டேன்டா. என்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படியோ தாத்தாவோட அரண்மனையை கண்டுபிடிச்சு உள்ள போயிடறாங்க. இதுக்கப்புறம் அரண்மனை படம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்பதான் அந்த அரண்மனைக்குள்ள என்ட்ரி ஆகி அந்த தாத்தாவை பாக்குறாங்க. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். இதை பார்த்தாட மாயங்கன பையன். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போனா அவன் திருடிட்டு வந்த நகை, பணம் ஏகப்படுது, எல்லாமே இருக்கு. அந்த நகை மட்டும் இல்ல, இவன் எக்ஸ்ட்ராவா ஊருக்குள்ள நிறைய திருடி வச்சிருக்கான் போல. தாத்தாவுக்கு இதான் வேலை. யோ, அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவு சம்பாதிக்கிறல, அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிடுற. அவன் அந்த சமஸ்தானத்துல இருந்து திருடிட்டு வந்த நகையும் செலவு பண்ணல, புதுசா வேற திருடி பணம் சேர்த்து வச்சிருக்கான். ஏய், அப்ப நீ கடைசி வரைக்கும் அனுபவிக்கவே இல்லையாடா? என்னடா செய்ய போற? செய்யலாம், அப்புறம் செஞ்சுக்கிறோம். அப்படி வச்சு பாத்துக்கிறோம்.
பஞ்சஹார பெட்டி மாதிரி இருக்கே. நீ திருடிட்டு போன எல்லா நகையும் அப்படியே தான் இருக்கு. அப்ப நீ எதையும் அனுபவிக்கவே இல்ல. இந்த ஒரே ஒரு அரண்மனை மட்டும் தான் கட்டிருக்கானே தவிர வேற எதுவுமே பண்ணல. நான் ஒரு கிறுக்கு. ஆனா ஒரு வகையில இந்த தாத்தாவை பாராட்டலாம்டா. ஏன்னா ஊர்ல இருக்கிற தாத்தா எல்லாம் இந்த கட்டிங் சரக்குக்காகவும் பொண்ணுக்காகவும் வயல சொத்து எல்லாத்தையும் வித்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிமு 136 அந்தப்புறம். எடுத்துக்கொள். பிடித்திருந்தால் எடுத்துக்கொள். நகையெல்லாம் அடவான வச்சு குடிச்ச கதை. ஆனா அந்த தாத்தாக்களுக்கு மத்தியில இந்த தாத்தா ஒரு பெஸ்ட் தாத்தா தான்டா. எடுத்துட்டு போன நகையில ஒன்ன கூட அடகு வைக்காம அப்படியே வச்சிருக்கான்டா. கிரேட் தாத்தா, நீ கிரேட். ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அந்த நகைகள் பணம் இது எல்லாத்தையும் எடுக்க போகும்போதுதான் தாத்தாவோட பேய் வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குது. இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் உயிர். அங்க இருக்கிற பொருள் மேல கைய வச்சீங்க உங்களை கொண்டே விடுவேன் அப்படின்னு தாத்தாவோட பேய் சொல்லுது. என்னால் ஏற்படும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பன். இந்த டிஸ்க்ளைமரை படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தா நாங்க தப்பிச்சிருப்போம்டா. இப்போ ஒரு பேய் சீன் வந்துருச்சா, அடுத்து ஒரு காஜி சீனு. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பேய் சீனு, ஒரு காஜி சீனு, ஒரு பேய் சீனு, ஒரு காஜி சீனு. இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேய் சீனை விட காஜி சீன் தான் அதிகமா இருக்கும். பேயை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கோம். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். எனக்கு என்னமோ பேய் படத்துல காஜி சீன் வச்ச மாதிரி தெரியல, காஜி சீன்களுக்கு மத்தியில இந்த பேயை வச்ச மாதிரி தெரிஞ்சுது. நீங்களா மனுஷங்களாடா? மனுஷனா நீ? மனுஷனா நீங்களா? ஆல்ரெடி அந்த வீட்டுல மாளவிகா மோகனன் இருக்காங்க. அது பத்தாதுன்னு அடுத்த ஹீரோயின் வந்துடுறாங்க. அவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட்ல அந்த அரண்மனை கண்டுபிடிச்சு எதுக்காக வந்திருக்காங்கன்னா அந்த வீட்டுல காஜி பத்தல, எக்ஸ்ட்ரா காஜி கொடுக்கணும்ல. காட்டுக்குள்ள ஒளிஞ்சா வரமாட்டேன்னு நினைச்சீங்களா ரெண்டு பேரும்? யாருன்னா அது? எங்கிருந்தா அந்த அக்கா வந்துச்சு? பிரேம பார்த்தோம்னு வச்சுக்காங்க, அவளவே சதறி போச்சு, பதறி போச்சு அவளவே. அந்த பேய் இவனுங்க கொன்னுடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அத பத்தின கவலையே படாம ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். உன்னை விட அதிகமா லவ் பண்ணது நான் தானே. இது என்ன பேய் வீடா இல்ல பிக்னிக் வந்திருக்கீங்களாடா? அசிங்கம் பிடிச்சவனே சொல்லாதேன்னு சொல்லுது. பேய் வீட்டுக்கான மரியாதை போச்சடா உங்களால. தண்ணீர் வரும், குழி முதல்ல. மேஜிக்கல் பீரோல துணி இருக்கும், மாத்திக்கோ. மேஜிக்கல் பீரோன்னு ஒன்னு இருக்கான். அதுல வந்து இவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? மண்டே நான்வெஜ் ஓகேவா? யா ஆம்லெட். மண்டே நான்வெஜ்ஜா? சுடு தண்ணி வருமா? ஜாலியா குளிக்கலாமா? என்னடா இது? நீ என்னங்க பிக்னிக் வந்தியா? அப்புறம் இன்னொரு கொடுமை என்னன்னா அவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட்ல 5G கிடைக்குது. நிஜமா கூட்டிட்டு வந்துருவியா? கூட்டிட்டு வரேன். ஜாலியா வீடியோ கால் பேசிட்டு இருக்கானுங்க. வைஃபை வச்சிருக்காங்க போல, என்னன்னு தெரியல. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கலடா, ஓவர். இங்கே கரகரனுங்குது ஓவர். இதெல்லாம் கூட பரவாயில்லடா. ஆனா பேய் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு டூயட் சாங்னா போவீங்க பாருங்க, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இவனுங்க லவ் பண்ணும்போது, ரொமான்ஸ் பண்ணும்போது, டூயட் சாங் பாடும்போது அப்பனா தாத்தா வர மாட்டாரு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வருவாரு. ஜாலியா இருங்க, உங்களுக்காக தான் இந்த அரண்மனை கட்டி வச்சிருக்கேன். பாரு மனசு விட்டு பேசு. இது வரைக்கும் நான் பார்த்த பேய் படத்திலேயே பேயை பார்த்து ஒரு சீன்ல கூட பயப்படாத பேய் படம்னா அது இதான்டா. நானும் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டேன், ஒரு சீன்ல கூட பயப்பட மாதிரியே இருக்காது. ரெண்டுமே டம்மி தான். பேய் படமா இது? ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சீனை பார்த்து மட்டும் பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா மத்தபடி இந்த படத்துல எந்த சீனுமே பயப்படுற மாதிரி இருக்காது. மாமா பயந்துட்டோம். அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர்தான் அந்த பேயை பத்தி எல்லாமே சொல்றாரு. உங்க தாத்தா பேய் சாதாரண பேய் கிடையாது, அது ஹிப்னாட்டிசம் ஹாலுசினேஷன் பண்ற ஒரு சைக்கோ பேய். பிரெயினோட வெக்கே மாற்றவன். அவர் நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும்.
நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. அந்த பேய்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா உங்க மைண்டை வச்சு தான் தப்பிக்கணும். வேற ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல இருந்து நாம இங்க அவன் கூட சண்டை போடணும். அது எப்படி பண்ணலாம்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த தாத்தா பேய் வந்துட்டு அவர் வெளியில தூக்கி போட்டுடுது. வெளியே போடா இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஒரு காஜி சீனு. ஏண்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான், அவனை அந்த பேய் அடிச்சு வெட்டி வெளில தூக்கி போட்டுடுது. அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த காஜி சீனுக்கு போயிடறானுங்க. நாம இப்படி சேர்ந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. முக்கியமான சீன் சார், அது கண்டிப்பா யாராலும் செய்ய முடியாது. 2 ஹீரோயின் பத்தாதுன்னு அடுத்து 3வது ஹீரோயின் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. வா வந்து டைட்டானிக்ல இருக்கும். 3 ஹீரோயினை வச்சுக்கிட்டு என்னடா அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அரண்மனைக்கு இவங்க அப்புறம் வந்தாங்க? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. காதல் வளர்ற மாதிரி பிஹேவ் பண்ணல என்கிட்ட. பண்ணிருப்ப. சரி விடுங்க, அதை பத்தியா நம்ம கேட்டுக்கிட்டு. அப்படியே கட் பண்ணா ஒரு டூயட் சாங். டூயட் சாங் சொல்லக்கூடாது, இது ஒரு சாங். எப்போதுமே ஒரு படம் பார்க்கும்போது சாங் எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இந்த படத்துல தான்டா படத்தை ஓட்டி விட்டுட்டு சாங்க ஃபுல்லா பார்த்தேன். காரணம் என்னன்னா காரணம் காரணம் நான் சொல்லவா? அடுத்து தாத்தாவோட பேய் வந்து ஒன்னு சொல்லுது, அது நடக்காது. உங்க பாட்டி, அதாவது என்னோட பொண்டாட்டி, அவ செத்தாதான் எனக்கு மறுஜென்மம் கிடைக்கும், அதனால அவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த அமாவாசை நாள்ல அவளை கொல்லத்தான். எதுக்காக அந்த மறுஜென்மனா அந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா? ஏண்டா மூதேவியே, நீ உயிரோட இருந்த ஒரு ஜென்மத்திலே ஒண்ணு அனுபவிக்கல, உனக்கு எதுக்குடா மறுஜென்மம்? கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயசம் குடிக்கிறதுக்கு பல் செட். மறுபடியும் பிறந்து வந்து நீ வாட்ச்மேன தான் பார்க்க போற, அப்புறம் எதுக்குடா உனக்கு மறுஜென்மம்? நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. உன் பேராண்டிய பாடுறா, உன்னை விட அவன் தாண்டா அந்த அரண்மனையில ஜாலியா அனுபவிச்சுட்டு இருக்கான். 3 பொண்ணு கூட ஜாலியா இருக்கான்டா, நீனா என்னடா பேய்? மியூசிக் ரீமிக்ஸ். நாங்க நம்ப மாட்டோம். 60 வருஷமா என்னடா நீ அனுபவிச்சுட்டு இருக்க? வந்து 6 நாள்ல எப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான்? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அதுக்கப்புறம் தன்னோட பாட்டியை காப்பாத்த முதல்ல கூட சண்டை போட்டு பல சண்டைகள் போட்டு தனக்குள்ள இருக்கிற 7 சக்கரங்களை எழுப்பி அந்த பேயை அழிச்சிடுறாரு. ஆனா என்னதான் சொன்னாலும் இந்த படத்துல சிஜி நல்லா இருந்துச்சுடா, சும்மா சொல்லக்கூடாது. ஆனா இவ்வளவு நல்லா சிஜி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எந்த படத்துல பண்ணணும்னு தெரியலடா. ஆனா ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்க, இந்த படம் உண்மையாவே நல்லா இருந்திருக்கும்டா. நீங்க காஜுக்கு செலவு பண்ண மூளைய கதைக்கு செலவு பண்ணிருக்கலாம். என்ன சொல்றது, அதோட படம் முடிஞ்சுது. ஆனா கிளைமேக்ஸ்ல பயமுத்துற ஒரு சீன் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்ன சீன்னா பார்ட் 2 வருதா? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. டேய் டேய், பார்ட் 1 தாங்க முடியல, இதுல பார்ட் 2 வேறயாடா? அண்ணா இந்த படத்துக்கு பார்ட் 1 எடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுல நீங்க பார்ட் 2 வேற லீடு கொடுக்குறீங்க. அது சர்க்கஸா? இதுவே சர்க்கஸ் மாதிரி தானே இருந்துச்சு. இந்த சீனை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு கண்டிப்பா நம்ம ரோஸ்ட் வீடியோ போட்டே ஆகணும்டா அப்படிங்கிற முடிவுக்கே வந்த. படம் முழுக்க பிரபாஸ் ஜோக்கரா காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல ஜோக்கர் கட்டவே போட்டுட்டாங்க. யாரா அந்த டைரக்டர்? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குடா. ஓகே நண்பர்களே, இத்துடன் வீடியோ முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.